உரிய இழப்பீடு வழங்காமல் நிலத்தை கையகப்படுத்த தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறி விவசாயி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எரநள்ளி ஊராட்சி புங்கன்குட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி அழகுவேல் இவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை அதியமான் ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் நிலம் எடுக்கப்பட்டது. இவரது நிலத்தில் இருந்த கிணறு, பம்பு செட், 4 போர்வெல், 140 தென்னை மரங்கள் உள்ளிட்ட இதர மரங்களுக்கு இழப்பீடு வழங்காமல் வஞ்சித்து வருவதாகவும், அதே பகுதியில் மற்றவர்களுக்கு கிணற்றுக்கு 80 லட்சம், 90 லட்சம் என வழங்கியுள்ளதாகவும், இவரது கிணற்றுக்கு 1,10,000 ரூபாய் மட்டுமே வழங்கியதால் இதனை ஏற்க மறுத்து உரிய இழப்பீடு வழங்கும் வரை நிலத்தை கையகப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என போராடி வந்தார். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி ராஜசுந்தர் தலைமையில் அழகுவேல் நிலத்தை கையகப்படுத்த சென்றனர். அப்போது அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் நியாயம் கேட்ட விவசாயி அழகுவேலை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ராட்சத ஜேசிபி இயந்திரம் மூலம் நிலத்தை கையகப்படுத்த முயன்றனர். இதனால் விரக்தியடைந்த அழகுவேல் உடல் முழுவதும் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். துரிதமாக செயல்பட்ட போலீசார் அழகுவேல் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியினை தடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் குவிய தொடங்கியதால் அதிகாரிகள் நிலம் கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட்டு திரும்பி சென்றனர். உரிய இழப்பீட்டை வழங்கிவிட்டு நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்வேன் என விவசாயி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நில எடுப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த முகுந்தன் என்பவர் ஒரே மாதிரியான நிலங்களுக்கு ஒரு சிலருக்கு கோடி கணக்கிலும் ஒரு சிலருக்கு குறைவான தொகையினையும் ஒதுக்கியுள்ளதாக தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது. இதனை தமிழக அரசு உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிணத்துக்கும் போருக்கும் பணமே போடலை, நிலத்து காசு கோர்ட்டில் கட்டிட்டு அத்துமாரி என் இடத்துல இது பண்ணுறாங்க. ஆர்பிடிஷன் போயிட்டு எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. மற்ற இடத்துக்கு 97 லட்சம் 87 லட்சம் நிலத்துக்கு போட்டிருக்காங்க. என் கிணத்துக்கு வெறும் 1,4 லட்ச ரூபா போட்டுங்கிறாங்க, 1,10,000. இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டதுக்கு போலீஸ் அத்துமாரி வச்சு இதோட 3 முறை என்னை தூக்கிட்டு போய் வச்சு ரொம்ப மன உளைச்சல் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி 3 ஃபேமிலியை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய உரிய இழப்பீடு போருக்கும் கிணறுக்கும் தென்னஞ்செடிக்கும் வாங்கி கொடுக்க சொல்லி தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு முடிவு எதுவுமே தீரலை. அதனால் ஸ்பாட்டில் நான் கேஸில் என் பைப் எடுக்கிறத நிறுத்தி கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கேன். எனக்கு இது முடிவு கொண்டு வர சொல்லி நான் பேசியிருக்கேன். இதுதான் பிரச்சனை அதிகமாக போயிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக போயிருக்கு இந்த பிரச்சனை. இது ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழிவகை செய்யுங்க. இதை தான் நான் கேட்குறேன். பேர் என்ன? பேர் கே. அழகுவேல்.